ராஜாவோட வருகை அந்த நாளும் வந்தார். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க மாதிரி ஒரு சூப்பரான மாசான விநாயகர் சதுர்த்தி வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட்னு சீட்டை நம்ம எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னாக்க மறக்காமல் நம்முடைய ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. என்ன பண்ணிக்கிறீங்களா? என்ன பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டுக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்கா, நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம பேஞ்சை வந்து பண்ணாக்க நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க இந்த அடாப் எஸ்எஸ் தான். இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது சைன்அப் பண்ண சொல்லும். உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ரிமூவ் பேக்னு ஐக்கன் இருக்கா, அந்த ஐக்கன் நீங்கள் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிட்டு கீழே ஃபைல் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராகவே வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ கீழே டவுன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்கள். இதே சமயத்தில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய எல்லா பிக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் பேஞ்சை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை வந்து பண்ணாக்க நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோங்கனாக்க, இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ரிலிக்ஸ் ஃபாண்ட் இருப்பாருங்க, அதை எப்படி உங்கள் ஐட்மோஷனில் இன்க்ளூட் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், ப்ராஜெக்ட் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஓகே. ஸோ அது கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்க இந்த இடத்துல ட்விஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான், அதை நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே வந்து பண்ண ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே ஃபாண்ட் தான், ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணாலும் போதும், இதை ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஐட்மோஷன் ஆப் வந்து பண்ணாக்க நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ நம்ம பிக்கும் பேஞ்சை கன்வெர்ட் பண்ணிட்டுங்க. அதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் நம்ம ஐட்மோஷனில் இன்புட் பண்ணாச்சு. ஸோ இப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான அப்ரிஷியேட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஐட்மோஷனில் வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது இல்லாமல் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து பண்ணாக்க ஒரு 2 ஹவர்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ பட் இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணாக்க சிம்பிளாக ஈஸியாக வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணிடலாம். ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ப்ராஜெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க, ஜஸ்ட்டு இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பண்ண கேமரா ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணி இட்டுக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த பிக்கு ஆட் பண்ணுற இடத்துக்கிட்ட வந்துக்குங்க. கரெக்டாக 13.20 செகண்ட் கிட்ட அங்கே வந்துட்டு அப்படியே மேல் நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நான் வந்து அந்த கார்ட்டூன் இமேஜ் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். இந்த பிக்குக்கு பதிலாக தான் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த கார்ட்டூன் இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த கலெக்ஷன் கொடுத்துட்டு இந்த ஸ்டாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு, ஸோ நான் பேஞ்சை கன்வெர்ட் பண்ண சொன்னேன் பாருங்கள், அதில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே காலில் ப்ளஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணல போதும், கரெக்டாக அந்த இடத்துல வந்து பண்ணாக்க இது ஆட் ஆயிடும். ஸோ உங்களோட பிக்கு கொஞ்சம் சரி ஆட் ஆகலைனாக்க உங்கள் ஃபிங்கர் இருப்பாருங்க, ஸோ அது ஒரு விரலால் நீங்கள் மூவ் பண்ணாக்க அது வந்து பண்ணாக்க மூவ் ஆகும். இல்லை உங்களோட பிக்கு சைஸ் கம்மியாக இருக்குது, இல்லை ஜூமாக வேணுனாக்க ஜஸ்ட்டு 2 விரலால் இந்த மாதிரி வந்து பண்ணாக்க உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் அசென்ட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதே கலர் ஃபில்டர் கொடுத்து அதே ஸ்டாருக்கு கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், ஜஸ்ட் உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி உங்கள் விரலால்
நீங்கள் அச்சன் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதான் இங்கே இப்போ நான் சொன்ன மெத்தடில் வந்து பண்ணாக்க பிக்கை நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, அவ்வளோதான் வீடியோ. பிக் ஆட் பண்ணுறது மட்டும் வந்து பண்ணாக்க கொஞ்சம் இதாக தான் இருக்கும், பட் ஈஸி தான். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பார்த்து வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் அந்த டெஸ்ட்டெல்லாம் வேணுனாக்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பண்ணாக்க அந்த எடிட் டெஸ்ட்டில் போயிட்டு வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ எப்படி எஸ்யூர் பண்ணாக்கா மேலே ரெட் சைடில் டாப்பில் எஸ்யூ பட்டன் இருக்கா, அது நீங்கள் செல்ல போயிட்டு கீழே எஸ்யூ பண்ணிங்கனாக்கா இந்த வீடியோ வந்து பண்ணாக்க நீங்கள் எக்ஸ்போர்ட்டாக வந்து பண்ணாக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் வந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.